இது ஊரில் எல்லாரும் விவசாயத்தை பூரா விதைச்சிட்டாங்களா? விதைக்கவே இல்லைத்தா, அதே சொல்கிறேன்ல, பிறட்டாதி மாதம் 15ஆம் தேதி விதைக்கணும். அன்னைக்கு வா, இன்னைக்கு யாருமே விதைக்கல, அதுக்கு மேலே நீ என்ன விதைச்சிட்டு போனால் தான் போண்டாங்க. நான் உங்களோட சேர்ந்தே விதைப்பேன். பிறட்டாதி இப்போ டிராக்டர் தானே உழுவுது, மாதிரி ஏர் மாடுலாம் இல்லைல்ல? டிராக்டர் ஏர் மாடு இப்போ எங்கே வருது? மாடே இல்லை. மாடே இல்லை. நம்ம ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா? என்னை கேட்டாங்களா? என்ன ஒன்றும் சொல்லலையா? யாரு என்னடி இப்படி பேசுகிறான்னு மறுபடி சொல்ல மாட்டாங்க. சொல்லி எல்லாரும் என் மகளை சொல்லாதியா, அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். என் மகளுக்கு கண்டிக்கிறது யாருமே நான் சொல்லி கட்டி கேட்கல, யாருமே எல்லாம் தேவையில்லை, அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் ஒன்றும் சொல்லிக்கல, அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு கருத்தாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் மகன்னு சொல்ல வேண்டியதானே? அது ஒருத்தர் புரிஞ்சவங்க நல்லாத்தையும் பேசுது, என்ன தப்பாக தவறாக பேசுதுன்றாங்க. ஒவ்வொன்றும் அந்த கிராமத்தில் நடக்கிறது ஒவ்வொன்றும் இது இப்படி இப்படி அங்கே கம்மாவோ அப்படிங்கிறாங்க. அதனால் எனக்கு என்ன என் மகளை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி சரி, அம்மாவுக்கு சோறு ஓட்டுவையா? சேர்ந்து சோறு சாப்பிட்றியா? உனக்கு பிடிச்ச இன்னைக்கு கறி குழம்பு. இது அது என்னது வறுவல். அது என்ன வறுவல்? உப்பு வறுவல், உப்பு கறி. அப்போ மொய வேட்டைக்கு போயிட்டு வந்தால் உனக்கு உப்பு கறி போட்டு கொடுப்பார்ல, அதே உப்பு கறி இன்னைக்கு போட்டுக்க பார்த்துக்க. இங்கே சின்னம்மா சித்தப்பா வந்துருந்துச்சு, கோழி இருந்துச்சு, ஓடு சமைச்சு அப்படியே ஒரே வேட்டையாக இருக்க பண்ணிக்கு. அப்போ இரு, உனக்கு நான் சோறு ஓட்டு வரேன். எங்கள் அம்மாவுக்கு சோறு ஓட்டு கொடுக்குறேன். எப்போ சாந்து ஓடியாப்பு இந்தா இதாங்க உப்பு கறி. இப்படித்தான் போட்டு சாப்பிடும். குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா. அம்மியில் அரைச்சி வச்ச குழம்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு. அம்மியில் அரைச்சி வச்சா நல்லா குழப்பத்தான் இருக்குது. பரவாயில்லையே, இப்படித்தான் இருக்கும் இருக்குது. டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கணும். சாந்தே சோத்தை போடுப்பு. இந்த பொடி சோத்தை போடுறேன்.